வாப்பா உட்கார். தண்ணி சார். சொல்லுப்பா. இல்லைண்ணா வண்டி புக்கு வைக்க வந்திருக்கேன். என்ன வண்டி? ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. இதோ வெளியே நிற்குது. பச்சை கலர் வண்டி. அந்த வண்டி தாண்ணா. என்ன மாடலு? 2016 மாடல்ண்ணா. குமார் அம்சாபிள்ளையா? குமாரன் அனுப்பின ஆள் தாண்ணா. எவ்வளோ போகுதுண்ணா? நான் ஒரு 60,000 ரூபாய் தேவைப்படுதுண்ணா. என்ன பர்பஸ்க்காக? இல்லை, நாளைக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும். காலைல 10 மணிக்குள்ளே ஆட்டோ டெபிட் ஆகிடும் அக்கௌண்ட்லேருந்து. பேப்பர் கொடுங்க. என்னப்பா 5000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டே இருக்குப்பா. இன்சூரன்ஸ் கூட இல்லையாப்பா? இன்சூரன்ஸ் இல்லை, 5000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டு, டாக்குமெண்ட் சார்ஜ், ஆர்டிஓ ஃபீஸு. என்னப்பா அப்படி பார்க்குறேன்? இது பார்த்தா எனக்கு மேலே மார்வடி இருக்காரு, அவர் சொல்கிறது தான் நான் செய்கிறேன். போதுமா 60,000 ரூபாய்? 1 லட்ச ரூபா கொடுக்கலாமா அதுக்கு? இல்லைண்ணா, எனக்கு 60,000 ரூபாய் தான் வேணும். வண்டி 1 லட்ச ரூபா போடலாமே. இல்லைண்ணா, எனக்கு 60,000 ரூபாய்க்கு தான் கமிட்மெண்ட்டே இருக்குது. இதுலேயே ஒரு 20 ரூபா போயிடும் உன் கையில். அப்புறம் எப்படி டியூ கட்டுவேன்? 1 லட்ச ரூபா வாங்கிக்கா. இல்லை, பார்த்துக்கிறேண்ணா. அதை நீ பார்த்துக்கிறீங்களா? சரி, வண்டி யார் பேரில் இருக்கு? வண்டி ஒய்ஃப் நேமில் இருக்குண்ணா. அவங்க வரணுமேப்பா. இல்லைண்ணா, வீட்டில் கொஞ்சம் தெரியாமல் வாங்குகிறோம், அதான். அவங்க வரணுமே, அவங்க வந்து சைன் பண்ணணுமே. இல்லைண்ணா, அவங்க என் கூட இல்லை, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்படியா? சரி, அப்போ ஒன்று பண்ணுறேன். நம்ம பையனை அனுப்புகிறேன். அவர் வந்து டாக்குமெண்ட்டில் சைன்லாம் வாங்கி வந்துடுவார். அவர் வரும்போது ஒரு 500 ரூபா டீ காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். எல்லாம் ஓகே தானேப்பா? மாதம் இஎம்ஐ வந்து 5400 ரூபா கட்டணும். 36 மாதம் போட்டிருக்கேன். சரியா? கட்டுருவல்ல? என்னப்பா என்ன டவுட்டாகவே பார்க்குறேன்? இஎம்ஐ டேட்டு சொன்னேன் நாளைக்கு, அதனால தான் ஏதோ குமார் சொல்லி அனுப்பிச்சாருன்னு நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ அப்படி பார்க்குறேன், நான் ஏமாத்துற மாதிரி. பாருங்க, எல்லாம் வேறு எங்கன்னா. இல்லைண்ணா, பரவாயில்ல, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். தம்பி சூரிட்டி யாருன்னா போடணுமே? அண்ணா, ஃப்ரெண்டு இருக்கான். ஃப்ரெண்டு இருக்காரா? சரி, அவரோட ஆதார் கார்டு, அவரோட பேன் கார்டு, அவரோட ஆஃபீஸ் ஐடி கார்டு, ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர. சரி, ஓகே. அப்புறம் நம்ம பையன் வருவாப்புல கூட, அவர் இன்னும் வந்துட்டு பெட்ரோல் மட்டும் ஒரு 100 ரூபா போட்டுருவேன். சரி, ஓகே.